வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு லேண்டு வாங்குறதுக்கு முன்னாடி விவசாய நிலம் இல்லை ஃப்ளாட்டு எதனா ஒரு லேண்டு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விவசாய நிலம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, கிரைய பத்திரம் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு பார்க்கணும். கிரைய பத்திரம் இப்போ யாருக்கு உங்களுக்கு கிரையம் கொடுக்க போகிறாங்களோ அவங்க பேரில் இருக்கா, இல்லை அவங்களுடைய பேரண்ட்டு பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். சப்போஸ் இப்போ கிரையம் கொடுக்குறாரு, அவர் பேரில் கிரைய பத்திரம் இருந்ததுன்னா ஓகே, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி இல்லை அவங்க பேரண்ட்டு பேரில் இருந்ததுன்னா, அவங்க பேரண்ட் இறந்துருப்பாங்க, அவங்களுக்கு வாரிசு சான்று இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா மற்ற வாரிசுதாரர்கள் இருப்பாங்க, உங்கள் கிரையம் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் மற்ற வாரிசுதாரர்கள் இருப்பாங்க, அவங்க நாளைக்கு பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த வாரிசுதாரர்கள் எல்லாரும் உங்களுக்கு கிரையம் கொடுக்குறது ஓகேவான்னு சொல்லிட்டு நீங்கள் கிரையம் வாங்கிறதுக்கு முன்னாடி விசாரித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பிளாட்டு. இந்த பிளாட்டு பொறுத்த மட்டும் எந்த ஏரியாவில் பிளாட் லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நிறைய கிராமத்தில் ரொம்ப இன்டீரியர்லாம் பிளாட்டு போடுறாங்க, அதுக்கு போதுமான வழி இருக்க மாட்டேங்குது. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அந்த பிளாட்டு போகிற டைமில் மட்டும் வழி மற்ற கழனிக்காரங்கிட்ட பேசி அந்த கழனி வழியாக வழி ஏற்படுத்தி அந்த டைமில் பிளாட்டு மட்டும் சேல்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு போய் பார்க்கும்போது அந்த சைடு வழியே இருக்க மாட்டேங்குது, இன்னொருத்தவங்க கழனியில் போய் நம்ம பிளாட்டுக்கு போகிறதா இருக்குது. ஸோ பிளாட்டு நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வழி இருக்குதான்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் விசாரிச்சுன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் நம்ம பிளாட்டு வாங்க முடியும். ஸோ இது ஒரு பேசிக் தான். அதாவது ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முடியும், ஒரு பிளாட் வாங்குறதுக்கு முடியும், ஒரு பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். இதை பற்றி டீப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.